சின்னத்திரை நடிகை ஏகவள்ளி அவர்கள் ரொம்பவே பிரபலமானவங்க, பரிச்சயமானவங்க. மலையாளத்தில் இருந்து தமிழுக்கு நடிக்க வந்தாங்க. நிறைய சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. என் இனிய தோழி, அபூர்வ ராகங்கள், சிவகாமி, ரெக்க கட்டி பறக்குது மனசு போன்ற பல சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க இன்டர்வியூவில் சொன்ன ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இவங்களுக்கு 4th பேபி வந்து பிறந்திருக்கு இல்லையா? அதை பற்றி அவங்க வந்து சொல்லக்குள்ள ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா செகண்ட் மேரேஜ் நான் பண்ணதுக்கப்புறம் நான் என்னுடைய கணவர்கிட்ட வந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னேன். நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொன்னேன். இன்னொரு குழந்தை நான் வந்து பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, இல்லை ஏற்கனவே 3 குழந்தை இருக்குது, அதுவும் எல்லாருமே வந்து நல்லா வளர்ந்த பசங்க, +2 காலேஜ் அந்த மாதிரி வளர்ந்த பசங்க. ஸோ இப்போ வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா வந்து எல்லாம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த 3 குழந்தைங்களுமே வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய குழப்பம் இருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். பட் எனக்கு வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொன்னேன். பட் ஆனால் பிளானிங் எல்லாம் எதுவுமே இல்லை. திடீர்னு வந்து பார்த்தா குழந்தை வந்து தரிச்சிருச்சு. அது வந்து அவுட் ஆஃப் பிளான் தான். நாங்கள் வந்து இன்னொரு 1 வருஷம் போகட்டும், நம்ம எல்லார்கிட்டேயும் பேசி ஒரு இது பண்ணுவோம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் நான் கன்சீவ் ஆயிருக்கேன்னு வந்து தெரிஞ்சோடனே என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என் பசங்களுமே வந்து நல்ல ஒரு சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வெளியில் வந்து பேசுகிறது அதெல்லாம் வந்து இல்லை. என் கூட என் பசங்களும் என் ஃபேமிலியும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்து இது இறைவன் கொடுக்குற ஒரு விஷயம். அதை வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியாது. நம்மளோட பிளானிங் அப்படின்லாம் கிடையாது. பட் இருந்தாலுமே என்னுடைய ஃபேமிலியும் என் பசங்களும் வந்து சப்போர்ட் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருந்தது அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.